Hello, guys. Good evening. Welcome you all to this data engineering series. Thank you all. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. ஏன் அப்படின்னா we had a massive response for all our videos. ஸோ இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல and I'm really glad about it. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து நம்ம 8th பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரீவிசிட் அவர் ஓல்டர் வீடியோஸ். ஏன்னா பழைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் தான். நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியரிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல், ஸோ ஹையஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லெவலுக்கு போயிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட டிஸ்கஷனோட ரேட், அதாவது அதோட என்ன சொல்ல லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ ஐ ரெக்கமெண்ட் யூ ஆல் டு கோ அண்ட் விசிட் த ஓல்டர் வீடியோஸ். அப்புறம் நீங்கள் ஆர்டராக கூட இதில் வந்து பாருங்கள். பட் இஃப் யூ ஆர் ஜாயின் லைவ் இட்ஸ் ஓகே, நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஸ்டின்ஸை ட்ராப் பண்ணுங்கள். எய்தர் இன் திஸ் வீடியோ ஆர் ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ ட்ரை டு அட்ரஸ் தோஸ். சரியா? சரி. ஸோ நாங்கள் யார்? We are Data Valley, the fastest growing edtech company of 2025. So we offer you with IT solutions. உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் வேணும்னா ட்ரைனிங்ஸ், இல்லை பிளேஸ்மெண்ட் ஹெல்ப் வேணுமா we will provide you placement help. ஸோ உங்கள் கரியரில் நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அட் டேட்டா வேலி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்கள் கரியருக்கு, உங்கள் ட்ரைனிங்ஸ்க்கு, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து யூ நீட் பீப்புள். எஸ், எங்களுக்குள்ளால டேலண்டட் பூல் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ வித்தவுட் ஃபர்தர் டாக் லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் டு அவர் வீடியோ. ஸோ இன்னைக்கு 8th பார்ட். ஸோ இன்னைக்கு என்னென்னா நம்ம போன சீரீஸில் ஃபாலோ பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ போன சீரீஸில் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணோம். அந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ சிமிலராக இந்த வாட்டியும் நம்ம ஒரே சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்டை நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் கிளவுட் சர்வீஸ். சரியா? கிளவுடில் வந்து நமக்கு வந்து மேஜராக AWS இருக்காங்க, அப்புறம் GCP இருக்குது, அண்ட் தென் அஷ்யூர் இருக்குது. அஷ்யூர் இஸ் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். இவங்க 3 தான் வந்து நமக்கு மேஜர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். இவங்களை தாண்டி நமக்கு டென்சென்ட் இருக்காங்க, நமக்கு அலிபாபா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளவுட் தினமுமே இட் இஸ் கம்மிங் அப். பட் இந்த 3 கிளவுடு தான் இப்போதைக்கு நம்மளோட மார்க்கெட் லீடர். ஸோ நான் இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கிளவுட் பேஸ்ட் பண்ணியும் இருக்கலாம். சம் பீப்புள் ஆர் மோர் இன்டு அஷ்யூர், சில பேர் GCPயில் இருப்பீங்க, சில பேர் வந்து AWSல இருப்பீங்க. பட் நீங்கள் எந்த கிளவுட் இருந்தாலும் இந்த கிளவுட் கான்செப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப ஜெனரிக் ஆனது. ஸோ இட்ஸ் ஆல் ஜென்ரல் கொஸ்டின்ஸ். சரியா? நீங்கள் வந்து கண்டிப்பாக அஷ்யூர் கிளவுட் இருந்தால் தான் இன்னைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளவுட் கான்செப்ட்ஸ் இட் இஸ் வெரி காமன் ஃபார் எனி கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட ரொட்டீன் தெரியும். கிராப் யுவர் நோட்ஸ், கிராப் அ கப் ஆஃப் காஃபி, 1 hour or 45 minutes if I could finish it faster. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் ட்ராப் இன் கமெண்ட் செக்ஷன். ஆல்ரைட்? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் IaaS, வாட் இஸ் PaaS அண்ட் SaaS? ஸோ இதை வந்து ஜென்ரிக்காக எப்படி சொல்லுவாங்கன்னா பாஸ், சாஸ் அண்ட் IaaS தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து காமன் டேர்ம் கிடையாது. பட் it's usually called as PaaS and SaaS and IaaS. இந்த 3 என்ன அண்ட் அவங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன? இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கிளவுட் கம்ப்யூட்டிங் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்து டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல். என்ன சர்வீஸ் மாடல்? ஸோ இப்போ கிளவுட் ப்ரொவைடர் இருக்காங்க. கிளவுட் ப்ரொவைடர் தான் நம்ம வந்து சர்வீஸ் வந்து வாங்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸ் ரன் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸை எனக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறா? கிளவுட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ கிளவுட் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் வெறும் டேட்டா பேஸ் மட்டும்தானா? அவங்க டேட்டா பேஸை தாண்டி நிறைய டூல்ஸ் அண்ட் நிறைய சர்வீசஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாத்தையுமே நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ அதுதான் இந்த IaaS, PaaS அண்ட் SaaS மாடல். ஸோ இது வந்து சர்வீஸ் மாடல். என்ன சர்வீஸ் மாடல்? கிளவுட் சர்வீஸ் மாடல். இந்த 3 கிளவுட் சர்வீஸ் மாடல்லையும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு லெவல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதுதான் மெயினான வித்தியாசம். அது என்ன லெவல் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு டேட்டா பேஸில் சர்டன் கண்ட்ரோல் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் யூசர்ஸ் வச்சுருக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து IAM யூசர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் க்ளவுடில். இப்போ IAM யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப, அவங்க யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு சர்டன் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் நம்ம கொடுக்க முடியுமா முடியாதா, இதை பொறுத்து அந்த கண்ட்ரோல் லெவல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யூசர்ஸ், இந்த சர்வீஸ் மாடலை 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்த்த IaaS, PaaS அண்ட் SaaS. இப்போ இந்த ஒவ்வொரு மாடலுக்கும் டெஃபினிஷன் பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு வந்து யூ வில் ட்ரை டு கெட் அ பிக்கர் பிக்சர். அப்போ நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கே என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த மாடல் எதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் IaaS. IaaSனா இட்ஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ அந்த அப்ரிவேஷன்லேயே உங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து IaaS. ஸோ இங்கே பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் virtualized computing resources like servers, storage and networking. ஸோ உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸில் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் அந்த சர்வீஸோட மாடல். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். எஸ், தட் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் வந்து எதில் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு மெமரி, ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரு எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜை ப்ரொவைட் பண்ணுறது என்னது? ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஹார்ட்வேர் தானே. ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் அஸ் வித் அ ஹார்ட்வேர் சர்வீஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சர்வர் வேணும். சர்வர் எங்கே இருக்குது? அதை யார் ஹேண்டில் பண்ணுறா? அது யார் ப்ரொவைட் பண்ணுறா? அப்போ அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங் பண்ணணும். இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறா? இப்போ கேபிள்ஸ். இப்போ நீங்கள் வந்து இது ஒரு கம்பெனியில் இப்போ ஒரு வைஃபை இருக்குது, நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க. அந்த நெட்வொர்க்கிங் டிவைஸை செட் பண்ணுறதோட வேலை யார்? அது வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல் ஃப்ரம் தி கம்பெனி சைட், ரைட்? நீங்கள் யாரும் போய் வைஃபை வேணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் மோடம் ஃபிக்ஸ் பண்ணி கேபிள் மாட்டி நீங்கள் அதை பண்ணலாம் இஃப் யூஆர் டேலண்டட். பட் ஜென்ரலி நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதை ப்ரொவிஷன் பண்ணுறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். சரி, அப்போ PaaSனா என்ன? PaaSனா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, அதாவது ஹார்ட்வேர் டிவைசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, PaaSல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். இல்லை, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நான் ரன் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சர்வீசஸ்க்கு தான் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேர்ம்லேயே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், தே ஆர் ப்ரொவைடிங் அஸ் அ பிளாட்ஃபார்ம். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன? தே ஆர் ப்ரொவைடிங் அஸ் வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கவலை நமக்கு தேவை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணணும்னா நீங்கள் அது என்னென்ன யோசிக்கணும்? யூ நீட் ப்ராசஸிங் இன்ஜின். ஸோ கம்ப்யூட் வேணும் உங்களுக்கு. அப்புறம் அந்த அதோட டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் தேவை. அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆன் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டேட்டா பேசஸ் வேணும். அப்புறம் டேட்டா பேசஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறீங்க, டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் செட்டப், சரியா? பட் நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் பற்றி கவலைப்பட வேணாம். பிகாஸ் உங்களோட கோல் என்ன? எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை நான் எப்படி டெவலப் பண்ணலாம், ரன் பண்ணலாம், இது எப்படி நான் வந்து பெட்டராக வந்து லாஜிக்கலாக ஒர்க் பண்ணலாம். ஸோ யூ ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் பிளாட்ஃபார்ம் rather than the infrastructure. சரி, அப்போ தென் நெக்ஸ்ட் we have
SaaS, which is software as a service. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி மேனேஜபிள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நமக்கு ஹார்ட்வேர் கிடைச்சிச்சு, பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து ஏதோ ஒரு கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓவர் ஹெட் கவலை கிடையாது, நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும். பட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பிளாட்ஃபார்மை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அதாவது உங்கள் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸில் அட்வான்ஸ்டாக உங்களோட ஃபுல் வேலை என்ன தெரியுமா? நீங்கள் வந்து ஜஸ்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை இன்டர்நெட் மூலமாக நீங்கள் பயன்படுத்தினதான். அப்போ நீங்கள் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் தான் புதுசாக டெவலப் பண்ணணும் அப்படின்ற எந்த கவலையுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக இதுதான் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ இங்கே பாருங்க, ஒரு பிரமிட் இருக்கு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் ஹியர் இஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் தான் கம்ப்ளீட் ஒரு பேஸே. ஏன் அப்படி ஒரு பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஹார்ட்வேர் டிவைசஸ் இருந்தால் தான், சரியா, எனக்கு தேவையான கம்ப்யூட் ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் என்னால் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி நான் யோசிக்கவே முடியும். கரெக்டா? எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நான் கோடிங் ரன் பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷனிங் இல்லை அப்படின்னா நான் எங்கே போய் கோட் ரன் பண்ணுறது? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விச் இஸ் கோயிங் டு பி தி பேஸ் ஆஃப் அவர் சர்வீஸ் மாடல். இப்போ அதுக்கு மேலே பில்ட் ஆகிறது தான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ப்ரொவிஷனிங் நடந்துருது. யூ ஜஸ்ட் நீட் அ பிளாட்ஃபார்ம் டு ஒர்க் ஆன் யுவர் அப்ளிகேஷன். அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அண்ட் தென் ஆன் டாப் யூ ஹாவ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸில் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவலைப்பட வேண்டாம், பிளாட்ஃபார்ம் கவலைப்பட வேண்டாம், பட் யூ ஜஸ்ட் யூஸ் த சாஃப்ட்வேர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் லோக்கல் இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் ஆக்சஸ் இட் அண்ட் யூஸ் இட். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வாட் இஸ், ஏன்னா மீனிங் என்னன்னு பார்த்துட்டோம், பட் வாட் இஸ் வாட்னு நமக்கு தெரியாது. ஸோ IaaS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொவைட் அஸ் வித் விர்ச்சுவலைஸ்ட் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ். ஸோ நமக்கு ஹார்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த ஹார்ட்வேரை நம்ம பார்க்க முடியுமா? அப்படி கிடையாது. நீங்கள் க்ளவுடில் போயிட்டு எனக்கு ஒரு EC2 வேணும், இல்லை எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை லைவாக பார்க்க முடியாது, இல்லை நீங்கள் கையால் தொட்டு பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு தேவையான சர்வரோ, இல்லை உங்களுக்கு தேவையான நெசசரி ஸ்டோரேஜோ, இல்லை உங்களுக்கு தேவையான நெட்வொர்க்கிங்கோ எல்லாமே ஓவர் தி இன்டர்நெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ ஆல் தி ப்ரொவிஷன்ஸ் ஆர் த்ரூ தி இன்டர்நெட். சரி, இப்போ இதில் வந்து யூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதை நான் டீட்டெயில்டாக அப்புறம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். செக்யூரிட்டி இன் த கிளவுட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட்னு சொல்லுவாங்க. we will come to that, but first try to understand this. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் யூஸ் பண்ணுறப்ப ஒரு யூசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணணும், நம்ம தான் அப்ளிகேஷனை ரன் பண்ணணும், டேட்டா ஹேண்ட்லிங் நம்மளோட பொறுப்பு தான். அதே சமயத்தில் கிளவுட் ப்ரொவைடரோட வேலை என்னென்னா, அவங்களோட வேலை ஜஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு நெட்வொர்க்கிங் டிவைஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சர்வர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு நம்ம தான் பொறுப்பு, அந்த சர்வரில் இருக்கக்கூடிய ஓஎஸ்க்கு நம்ம தான் பொறுப்பு, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ திஸ் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ கிளவுட் ப்ரொவைடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்க்கு நம்ம கிளவுடே வந்து பிகஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ வி ஹாவ் AWS, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், அப்புறம் GCP, மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் கிளவுட். இதோட யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென் யூ கேன் ஆப்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். தென் யூ ஹாவ் PaaS, which is platform as a service. ஸோ PaaSல வந்து ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருவாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, ரன் பண்ணுறது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான். நீங்கள் தான் அதுக்கு தேவையான டூல்ஸ்லேருந்து அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் ப்ரொவிஷனிங் பண்ணி பார்த்தோம். இப்போ இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி டெப்ளாய் பண்ணலாம், எப்படி ரிலீஸ் பண்ணலாம், இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். ஆனால் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா,
ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், நெட்வொர்க்கிங், கம்ப்யூட், இதை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது கிளவுட் ப்ரொவைடர் தான். அண்ட் ஆன் டாப் அந்த பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறவங்களும் கிளவுட் ப்ரொவைடர் தான். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப் இன்ஜின், ஏடபிள்யூஎஸ், எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், ஹெரோக்கு. ஸோ இதில் எல்லாமே உங்கள் அப்ளிகேஷனை போய் நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணுவீங்க, அவ்வளோதான் உங்களோட வேலை. ஸோ இதோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸஸ் looking to streamline application development and deployment, especially for web and mobile applications. So உங்க focus வந்து entirely to develop an application. உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்துடும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆன் டாப் உங்கள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. இல்லை ஃபர்தராக டெவலப் பண்ணணும்னா யூ யூஸ் பாஸ். தென் சாஸ். சாஸ்னா என்ன? சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸில் உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா, உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனு. ஸோ நீங்கள் வந்து பாஸில் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணீங்க, கரெக்டாக? பட் சாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவையான அப்ளிகேஷனை அதையும் கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த விதமான ப்ரொவிஷனிங், அதாவது ப்ரொவிஷனிங் இந்த சென்ஸ் எந்த வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஹார்ட்வேர் ப்ரொவிஷனிங் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆல் யூ நீட் டு டூ இஸ், உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வேணுமா, அதை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, இன்டர்நெட் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வகையான மெயின்டெனன்ஸும் கிடையாது. இப்போ இதில் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை லாகின் பண்ணுறோம்ல, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஜிமெயில் இருக்குது, ஜிமெயில் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ நீங்கள் ஜிமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவும் ஹார்ட்வேர் ப்ரொவிஷனிங் பண்ணீங்களா? நீங்கள் வந்து வீட்டில் ஒரு கம்ப்யூட்டரை ரன் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து எதுவும் எனக்கு ஜிமெயில் க்ளவுட் இதில் தான் இருக்குது, நான் இதில் தான் என்னோட மெயிலெலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, ரைட்? இட் இஸ் ஜஸ்ட் இந்த க்ளவுட். உங்கள் ஜிமெயில் வந்து ஏதோ ஒரு உங்களை ஸ்டோர் பண்ணி எல்லாமே க்ளவுடில் இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆர் நாட் மெயின்டைனிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, அப்படியே நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்வஸ்ட் பண்ணாலும் நீங்கள் யாரும் ஒரு ஜிமெயில் சர்வீஸ் கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணி அப்படி யாரும் யூஸ் பண்ணுறீங்களா? கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் மெயில் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணீங்க ஆர் சைன்இன் பண்ணீங்க அண்ட் தென் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களோட வேலை என்ன, யூ ஆர் ஜஸ்ட் யூட்டிலைசிங் தி சாஃப்ட்வேர். ஸோ இப்போ இதில் முக்கியமாக என்னென்னா, நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து இந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணுறது இல்லைல்ல, ஏன்னா இட்ஸ் சம்திங் பர்சனல். ஸோ அந்த யூசர்ஸோட ஆக்சஸ் மட்டும்தான் ஆர் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஆனால் க்ளவுட் ப்ரொவைடர் வந்து அவங்க இந்த சாஃப்ட்வேர் ப்ரொவிஷனிங்லேருந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங்லேருந்து, செக்யூரிட்டி ஃபிக்ஸ்லேருந்து, ஓஎஸ்லேருந்து, அப்டேட்ஸ்லேருந்து, மெயின்டெனன்ஸ் எல்லாமே க்ளவுட் பார்த்துப்பாங்க. ஸோ இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்க ஜிமெயில், சேல்ஸ்ஃபோர்ஸ், ட்ராப்பாக்ஸ் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். இதோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்குது, எனக்கு வந்து இப்போ ஒரு சிஆர்எம்க்கு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், எனக்கு இமெயிலிங்க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லுக், மோஸ்ட் கம்பெனிஸில் வந்து அவுட்லுக் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தே கேன் ஜஸ்ட் கெட் திஸ் சாஃப்ட்வேர் அண்ட் தே கேன் ரன் இட். ஸோ அவங்க வந்து பில்ட் ப்ரொவிஷனிங் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஐ நீட் இட், ஐ எம் ரெக்வஸ்டிங் இட் அண்ட் ஐ எம் யூசிங் இட் ஆஸ் அ சாஃப்ட்வேர், சிம்பிள். ஸோ இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் பாருங்கள். ஸோ இங்கே தான் நமக்கு தேவையான நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ் இது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸில் நமக்கு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ வி ஹாவ் AWS, VMware, Azure. இந்த க்ளவுடில் வந்து we will request the resources. இப்போ பாஸில் தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்லாம் வராங்க. அவங்க வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன் என்ன, ஸோ நமக்கு கம்பெனிக்கு ரெக்குவயர்மெண்ட் இல்லை பிஸ்னஸோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அந்த லாஜிக்ஸில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது, இதெல்லாமே பாஸில் வந்துடுது. அண்ட் இன் சாஸ் யூ ஹாவ் அவர் எண்ட் யூசர்ஸ். எண்ட் யூசர்ஸ்னால் யார் யார் வந்து அந்த ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம தான் அந்த எண்ட் யூஸ். மோஸ்ட்டாக வி ஆர் கன்சியூமர்ஸ், நம்ம எல்லாமே கன்சியூமர் எண்டில் இருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி கிளவுட் சர்வீஸ் மாடல். இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா, நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸில் நமக்கு ஃபவுண்டேஷன் கிடைக்கிது. பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில்
நமக்கு அந்த ஃபவுண்டேஷன் மேலே நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வருது. சாஸில் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் டெவலப் பண்ணல ஒரு அப்ளிகேஷனை அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறது தான் சாஸ். ஒவ்வொரு மாடலுமே அது வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் நமக்கு கொடுக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிஸ்னஸ் யூஸ் கேஸ் அகெயின். சரியா? ஒரு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து. ஏன்னா சில பேர் வந்து ப்ரைவசி வேணும்னு நினைப்பாங்க. இப்போ ப்ரைவசி வேணும்னு நினச்சிங்கன்னு வைங்க, நம்ம சம்டைம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸோ இல்லை பாஸோ சாஸாக போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆன் ப்ரமைஸ் சிஸ்டம் பில்ட் பண்ணிடுவாங்க, ஆன் ப்ரமைஸ் டேட்டா சென்டர் பில்ட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டு ஆல் தி கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மாடல், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்ட்ரோல் வேணும், எனக்கு வந்து என்னோட டூல்ஸ், என்னோட டெக்னாலஜி எல்லாத்துக்குமே நான் தான் ஆக்சஸ் வச்சிருப்பேன், நான் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பேன், இதோட ஹேண்ட்லிங் ஃபுல்லாக நானே பார்த்துப்பேன்னு நினச்சா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு வந்து யூ டிசைட் உங்களுக்கு ஐஏஎஸ் வேணுமா, இல்லை சாஸ் வேணுமா, பாஸ் வேணுமா, இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஆல் ரைட்? ஸோ தட் இஸ் அவர் ஐஏஎஸ், பாஸ் அண்ட் சாஸ். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் தி ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங்? அது என்ன ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங்? இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, what do we get? We get computing resources through the cloud, right? But நமக்கு என்னதான் வந்து ப்ரொவிஷன்ஸ் நமக்கு கிடைச்சாலும் அதை யார் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறன்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் க்ளவுடுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண கம்பெனி ப்ரொவிஷன் பண்ணணுமா? அப்போ அந்த செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி, ஆக்சஸ் கிரெடிபிலிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறது நீங்கள். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்குமே கிளவுட் ப்ரொவைடர்ஸ்லேருந்து தே ஹாவ் அ கான்செப்ட் கால் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஸோ யாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க? ஸோ த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிட்வீன் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் அஸ் எ யூசர் நமக்கு. ஸோ நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடராக அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதான் இந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் டிஃபைன்ஸ் how security and operational responsibilities are divided between a cloud provider and its customers. So as a customer நம்ம தானே cloud-ஓட ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கும் cloud service provider-க்கும் இந்த செக்யூரிட்டி சம்மந்தமானது இல்லை ஆப்ரேஷனல் சம்மந்தமானது இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எப்படி ஸ்பிளிட் ஆகுது, யார் எதை பார்த்துப்பான்றது தான் இந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். இட் கிளாரிஃபைஸ் தட் while the provider secures the underlying infrastructure, the customer is responsible for securing what they put in it. சரிப்பா, நான் உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணிடுறேன், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மும்பையில் இருக்கிற ஒரு கிளவுட் ரிசோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் கொடுப்பாங்க, சைனா, பெல்ஜியம், யூஎஸ், யூகே, சுவிட்சர்லாந்து. அப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒன்று இருக்குது, இப்போ பெங்களூரில் ஒன்று செய்கிறாங்க, ஒரு டேட்டா சென்டர் தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங். இப்போ இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செக்யூரிட்டியை நம்ம பாதுகாக்க முடியுமா? நம்ம ஒரு வாட்ச்மேன் போட்டு நம்ம டேட்டா சென்டருக்கு தினமும் தண்ணி ஊற்றி அது சூடாகாமல் பார்த்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணி கேபிள்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. பட் இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு பொறுப்புன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு தி கிளவுட் ப்ரொவைடர். பட் இந்த கிளவுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கம்ப்யூட் ரிசோர்ஸில் நம்ம என்னென்ன போடுறோமோ விச் இன்க்ளூட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இல்லை டேட்டா, இது எதுவுமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே போட்டால் அதை செக்யூர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலாக தே கேன் ப்ரொடெக்ட் ஆல் யுவர் திங்ஸ், பட் விர்ச்சுவலாக அதை செக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மளோட பொறுப்பு. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, டிபெண்டிங் ஆன் விச் சர்வீஸ் மாடல், இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஐஏஎஸ், பாஸ் அண்ட் சாஸ். ஸோ டிபெண்டிங் ஆன் தி டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் நமக்கு என்னன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபர் ஆகும். பட் அது என்னதான் டிஃபர் ஆனாலும் we will see it later. பட் there is a generic rule. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஜெனரிக்கான ஒரு கான்செப்ட் ஆஃப் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். லெட் மீ மினிமைஸ் இட். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சிம்பிள். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? செக்யூரிட்டி இன் த கிளவுட். AWS ஆர் கிளவுட்னு ஜென்ரலாக வச்சுக்கலாம். இது எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சனால தான் ஐ தாட் இட் பி பெட்டர் டு டெமான்ஸ்ட்ரேட். ஸோ ஐ யூஸ் திஸ் இமேஜ். ஆஸ் அ கிளவுட் ப்ரொவைடர் அவங்களுக்கு என்னென்னா செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட்.
ஸோ செக்யூரிட்டி இன் த கிளவுட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? கிளவுடில் இருக்கக்கூடிய விஷயத்த செக்யூர் பண்ணுறது யூசர் ஆகிய நம்மளோட வேலை. செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட், ஸோ கிளவுடை செக்யூராக வச்சுக்க வேண்டியது கிளவுட் ப்ரொவைடரோட வேலை. சரி, ஃபர்ஸ்ட் we will see what is the user's responsibility. கிளவுடில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆனால் அதில் எது எது நான் டேக் கேர் பண்ணுறேன்? மெயின்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we'll start from the bottom. So client side data encryption and data integrity authentication, server side encryption, file system and or data, networking, traffic protection, encryption, integrity, identity. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா as you can read you can understand. இல்லை, இப்போ ஒரு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணணுமா, அதை நீங்கள் தான் பண்ணணும். கிளவுட் ப்ரொவைடர் பண்ண முடியுமா? இஃப் யூ நீட் யுவர் டேட்டா டு பி என்கிரிப்டட், நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணணும். உங்கள் டேட்டா வந்து கரெக்டான ஆள் தான் ஆத்தென்டிகேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணணுமா, அது உங்களோட வேலை. உங்கள் ஆக்சஸ் லெவல் மேனேஜ்மெண்ட்டை டிஃபைன் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. ஆஸ் அ கஸ்டமர் ஆர் அ யூசர் இது நம்மளோட வேலை. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஃபைல் சிஸ்டம் இருக்கு, உங்க டேட்டா இருக்கு, அது எல்லாத்தையுமே செக்யூரா வச்சுக்கணுமா, அது யூசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உங்களுக்கு வந்து உங்க நெட்வொர்க்கிங் இருக்கும், சரியா? இப்போ நீங்க வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் விபிசி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ விபிசினா விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். இப்போ இந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா பீப்புள் நீட் கிரெடென்ஷியல்ஸ். இப்போ தேர் ஆர் சான்சஸ் தட் உங்களுக்கு வந்து டிடாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதோ ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐபி, ஒரு ஸ்கேம் ஐபி, இதெல்லாம் வந்து ட்ரை டு ஆக்சஸ். அப்போ இதுக்கு செக்யூர் ப்ரொவைட் பண்ண வேண்டியது யாரு? நம்ம தான் அப்போ அதுக்கு வந்து ஃபயர் வால் போடணும், நம்ம பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டிய ஐபியை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணணும், நம்ம எந்த ரிசோர்ஸஸ் அலோவ் பண்ணணுமோ அந்த ஐபி மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே கம்ஸ் அண்டர் யூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் ஓஎஸ் ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். நமக்கு என்ன ஓஎஸ் வேணும்? டு யூ வாண்ட் லினக்ஸ், டு யூ வாண்ட் விண்டோஸ்? ஸோ அதை டிஃபைன் பண்ணக்கூடியது நம்ம தான். நெட்வொர்க் அண்ட் ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் இப்போ தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் டு யூ வாண்ட் அண்ட் வாட் இஸ் தி ஃபயர்வால் தட் யூர் செட்டிங், அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பிளாட்ஃபார்ம், அப்ளிகேஷன், ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட் அப்ளிகேஷன் ஆர் யூ ரன்னிங், ஸோ அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த அப்ளிகேஷன்லாம் யார் ஆக்சஸ் பண்ணுறா, அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஹூ டேக்ஸ் தி கண்ட்ரோல், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கஸ்டமரோட டேட்டா, ஸோ கஸ்டமரோட டேட்டா யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் யாரோட வேலை? நம்மளோட வேலை. ஸோ செக்யூரிங் எனி திங் இன் த கிளவுட் இஸ் யூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் டாக்கிங் அபவுட் தி AWS ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் இன் ஜென்ரல் த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஹார்ட்வேர் ப்ரொவிஷனிங் பண்ணுறாங்க. இப்போ we will talk about regions, availability zones, edge locationsலாம் அப்புறம், பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பட் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு ரீஜன், அமெரிக்கா ஒரு ரீஜன், லண்டன் ஒரு ரீஜன், பாரிஸ் ஒரு ரீஜன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜியோ லொகேஷனுக்கு பேஸ் பண்ணி யூ வில் ஹாவ் டேட்டா சென்டர்ஸ். ஸோ இப்போ இந்த டேட்டா சென்டர்ஸோட செக்யூரிட்டியை யார் பார்த்துக்கணும்? இட்ஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் கிளவுட் ப்ரொவைடர். இப்போ அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னா உங்கள் ரீஜியன்ஸே வந்து they'll split into 2 or 3, ஓகே, அட்லீஸ்ட் about 2. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்தியா தான் ரீஜன், எனக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர் எனக்கு வந்து மும்பையில் இருக்கலாம், இன்னொரு டேட்டா சென்டர் பெங்களூரில் இருக்கலாம், இன்னொரு டேட்டா சென்டர் சென்னையில் இருக்கலாம். ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய சென்டர்ஸையும் அதை செக்யூர் பண்ண வேண்டியது கிளவுட் ப்ரொவைடர். எட்ஜ் லொகேஷன்னா இன்னும் நமக்கு க்ளோஸராக எந்த இடத்துல நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனிங்கை வந்து செக்யூர் பண்ண வேண்டியது கிளவுட் ப்ரொவைடரோட வேலை. அப்புறம் கம்ப்யூட் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராசஸிங் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யுவர் ரேம். நீங்கள் ஏதோ ப்ராசஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் வேணும், அந்த ரிசோர்ஸ் கம்ப்யூட்டரோட ரிசோர்ஸை பாதுகாக்க வேண்டியது ஆர் ப்ரொவிஷனிங் பண்ண வேண்டியது கிளவுட் ப்ரொவைடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணுமா, அந்த ஸ்டோரேஜை கொடுத்து அதை செக்யூர் பண்ண வேண்டியது AWSோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கஸ்டமர் டேட்டா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து யூஆர் ஸ்டோரிங் இட் இன் யோர் டேட்டா பேஸ், சரியா? இந்த டேட்டா பேஸ் வந்து விர்ச்சுவலாக எங்கேயோ ஒரு சர்வரில் தான் இட் இஸ் ஸ்டேயிங் அப். இப்போ டேட்டா பேஸுக்குள்ளால யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். அஸ் யூசர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். யார் யாருக்கு இந்த டேட்டா பேஸில் ஆக்சஸ் இருக்கோ அவங்க மட்டும் தான் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியுன்றது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வச்சிருக்கிற சர்வர், ஸோ இது வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து ஒரு சர்வரில் தானே இருக்கு. இந்த சர்வருக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு த்ரெட் வராமல் இருக்குன்னா அதை யார் பாதுகாக்கணும்? கிளவுட் ப்ரொவைடர். ஸோ அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் கிளவுட் ப்ரொவைடர் ஃபார் எஸ்பெஷலி யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் நெட்வொர்க்கிங் டிவைசஸ், இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸை ப்ரொவிஷன் பண்ணி அதை செக்யூர் பண்ண வேண்டியது யார்? அது எல்லாமே AWS or in other terms any Google, any cloud providers responsibility. ஸோ இந்த இமேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் இன் இன்டர்வியூஸ் they'll ask you as a engineer or data engineer or a cloud engineer, as a cloud developer உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்பாங்க. அதுவும் இப்படி ஸ்ட்ரைட்டாலாம் கேட்க மாட்டாங்க, இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, for example, let's say you have a database in your availability zone, in a particular availability zone, and there is some threat. உங்களுக்கு யாரோ வந்து அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண த்ரெட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வரக்கூடிய DDoS அட்டாக்கை யார் வந்து செக்யூர் பண்ணுவீங்க, எப்படி செக்யூர் பண்ணுவீங்க அப்படி கேட்பாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து சொல்லணும், இப்போ இந்த ஃபயர்வாலை நான் போடுவேன், நெட்வொர்க்கிங்கை வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன், அதில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டை நான் பண்ணுவேன், தப்பாக வரக்கூடிய ஐபிஎஸ் ஃபுல்லாக நான் பிளாக்லிஸ்ட் பண்ணுவேன், உள்ள நுழையக்கூடிய ஐபிஎஸ் மட்டும் தான் will allow through white listing, நான் வந்து பர்டிகுலர் ப்ரோட்டோகால்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ இந்த கான்செப்ட் ப்ரைமரியாக தெரிஞ்சிச்சுன்னா தான் யூ வில் நோ வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் இஸ் தி கிளவுட் ப்ரொவைடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷார்ட்டாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி இந்த கிளவுட் வந்து கிளவுட் ப்ரொவைடர், செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் தான் கிளவுட் ப்ரொவைடர், செக்யூரிட்டி இந்த கிளவுட் வந்து கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ டீடைல்டு பிரேக் டவுன் பார்க்கலாம். செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட், ஸோ இதான் கிளவுட் ப்ரொவைடர். திஸ் இன்க்ளூட்ஸ் த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் டேட்டா சென்டர்ஸ், ஹார்ட்வேர் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் லேயர். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் டிவைசஸ் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ், ஸ்டோரேஜ், சர்வர், இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்க வேண்டியது கிளவுட் ப்ரொவைடர். மெயின்டைனிங் தி அண்டர்லைங் பிளாட்ஃபார்ம். இப்போ இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜ், இது எல்லாத்துடைய அவைலபிலிட்டி ஆர் ரிலையபிலிட்டி இதை பாதுகாக்க வேண்டிய கடமை கிளவுட் ப்ரொவைடருடையது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி செக்யூரிட்டி இந்த கிளவுட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டா யார் ஆக்சஸ் பண்ணலாம், அப்ளிகேஷனை யார் ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ப்ரீ கான்ஃபிகரேஷன்ஸை செட் பண்ணுறது யூசர்ஸோட வேலை. செக்யூரிங் தேர் ஒர்க் லோட்ஸ். This involves tasks like patching and updating the OS, managing user identities and protecting the data. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேட்ச் பண்ணணும், இல்லை வந்து ஒரு நியூ ரிலீஸ் பண்ணுறேன், இப்போ இந்த அப்ளிகேஷனோட வேலையெல்லாம் அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒரு கஸ்டமராக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ டிபெண்டிங் ஆன் தி டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் நம்மளோட ஆக்சஸ் கண்ட்ரோல் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐஏஎஸ்ல வந்து கிளவுட் ப்ரொவைடர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக பாதுகாத்துருவார். நம்மளோட வேலை என்னன்னா, அதில் போட்டிருக்க ஓஎஸ், அப்ளிகேஷன், டேட்டா, இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரு? அஸ் எ யூசர் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் யூ ஹாவ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் என்ன, ப்ரொவைடர் வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவார், அது மட்டும்தான் அவரோட வேலை. நம்ம தான் அதில் டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அண்ட் டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ பிளாட்ஃபார்ம்ன்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே நமக்கு வந்து ஒரு ஓஎஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற செக்யூரிட்டி, அவங்களோட செக்யூரிட்டி பேட்ச் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. ஆன் டாப் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், டேட்டா எல்லாமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சாஸ்ல வந்து என்ன, நம்ம கிளவுட் ப்ரொவைடர் வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆஸ் எ யூசர் நம்ம அதில் ஜஸ்ட் போடுற டேட்டா அண்ட் இது யார் யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க இதை மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இப்போ ஆன் ப்ரொமேஸ் அதில் வந்து ப்ரைவேட் கிளவுட் ஆர் ஓன் ப்ரைவேட் கிளவுட்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு கம்பெனியில் அவங்களே வந்து ப்ரொப்ரேட்டரியாக ஒரு டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க, அதுதான் வந்து ப்ரைவேட் கிளவுடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஆன் ப்ரொமேஸில் வச்சேன்னா company gets to access everything. So data and access, yes. Application control, yes. Runtime, yes. Operating system, yes. Virtual machine, yes.
கம்ப்யூட் எஸ், நெட்வொர்க்கிங் எஸ், ஸ்டோரேஜ் எஸ். ஏன் இது எல்லாத்துக்குமே எஸ்? பிகாஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொவிஷனிங் முதற்கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே ஆன் ப்ரமைஸில் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் வரப்ப நமக்கு ஸ்டோரேஜ்லேருந்து நெட்வொர்க்கிங்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ நம்ம ஆன் டாப் விர்ச்சுவல் மிஷின், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரன் டைம், அப்ளிகேஷன், டேட்டா அண்ட் ஆக்சஸ், இது ஃபுல்லாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் ரன் டைம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விர்ச்சுவல் மிஷின் ஆன் டாப் ஆஃப் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வெறும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா அண்ட் ஆக்சஸ். அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸில் உங்களுக்கு அப்ளிகேஷனும் company will provide, and all you have to do is maintain your data and who gets to access it. Few important points, சரியா? clear accountability. So shared responsibility மாடல்ல நமக்கு வந்து ஒரு clear accountability கிடைக்குது. ப்ரொவைடரா நான் என்ன மெயின்டைன் பண்ணுவேன், கன்சியூமரா ஆர் கஸ்டமரா நீ என்னென்ன மெயின்டைன் பண்ணுவ, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உன்னோட ரோல் என்ன. தேர்ஃபோர் எந்த விதமான ஒரு செக்யூரிட்டி ஆர் என்ன சொல்ல ஒரு கிளவுட் ஒரு ரிலையபிலிட்டி அந்த ஒரு கேப் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இட் ட்ராஸ் அ கிளியர் ரோட் மேப் ஃபார் அஸ். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் அஸ் வித் எஃபெக்டிவ் செக்யூரிட்டி. வாட் டு ஐ மீன் பை எஃபெக்டிவ் செக்யூரிட்டி? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சிடுறாங்க. நான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஆஸ் அ கிளவுட் ப்ரொவைடரா, நான் நீ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த செக்யூரிட்டியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டோன்னே நமக்கு வந்துட்டு நம்ம எந்த பாயிண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ, எதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமோ, தட் இஸ் அப் டு அஸ் டு ஃபிக்ஸ் அண்ட் டேக் கண்ட்ரோல். ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன், நமக்கு தேவையான ரிசோர்ஸஸை கரெக்டாக நம்மளால் வந்துட்டு வி கேன் ஹாவ் இட் ரன்னிங். அண்ட் கிளவுட் ப்ரொவைடராக அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட செக்யூரிட்டி ஃபுல்லாக பார்த்துருவாங்க. அண்ட் நம்ம வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒர்க் லோடை மட்டும்தான் வி வில் மெயின்டைன். சரியா? ஸோ ஐ ஹோப் IAS PAS SAS பார்த்தோம். And then we also on top covered about the shared responsibility of model, which means that who will take care of what. இதோட செக்யூரிட்டி யார் ப்ரொவைடிங் பண்ணும், ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யார் மெயின்டைன் பண்ணுறா, இதுதான் வந்து நம்மளோட shared responsibility model. And then how to manage data pipeline service, example like AWS Glue, Azure Data Factory, GCP Data Flow, reduce operational complexity. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்லெஸ் சர்வீஸ். சரியா? இப்போ மேனேஜ் டேட்டா பைப்லைன் சர்வீஸ் அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா, இதோட மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே த கிளவுட் ப்ரொவைடர் வில் டேக் கேர் ஆஃப் இட். சரியா? இப்போ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ், AWS Glue, ADF, GCP டேட்டா ஃப்ளோ. எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ETL டூல்ஸ். இப்போ இந்த ETL டூல்ஸ்லாம் நமக்கு வந்து நம்மளோட ஆப்ரேஷனல் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி மேனேஜ் பண்ணுது ஆர் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது, இதுதான் திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ Azure Data Factory is a ETL service, serverless ETL tool provided by Microsoft. AWS Glue is a serverless ETL tool again from Amazon Web Service. And GCP Data Flow வந்து Google ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டேட்டா பைப்லைன் சர்வீஸ். ஓகே, இப்போ இதில் பார்க்கலாம். மேனேஜ் டேட்டா பைப்லைன் சர்வீசஸ் ரெடியூஸ் operational complexity by abstracting away infrastructure management. So managed data pipeline serviceனால உங்களுக்கு தேவை பைப்லைன், அந்த பைப்லைனை நமக்கு வந்து நம்மளோட கிளவுட் ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ணிடுவார். தேர்ஃபோர் நமக்கு வந்து அது எப்படி அதோட ஆப்ரேஷன், அதோட செக்யூரிட்டி ஃபிக்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து எந்த விதமான வருத்தமும் கிடையாது, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பில்ட்இன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த பில்ட்இன் ஃபீச்சர்ஸும் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து செக்யூர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஆஸ் அ யூசர் இட் இஸ் வெரி ஈஸியர். நான் எனக்கு ஒரு பைப்லைன் ரன் பண்ணணுமா, கோடு எழுதணும், ஜஸ்ட் நான் அந்த கோடை கொடுக்கணும். இது பைப்லைன் ஆஸ் அ சர்வீஸ்னால டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்க கோடு எல்லாமே இல் ஸ்டார்ட் ப்ராசஸிங் அண்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ திஸ் இஸ் தி மேனேஜ் டேட்டா பைப்லைன். எப்படி காம்ப்ளெக்சிட்டியை குறைக்குது? ஃபர்ஸ்ட் திங், சர்வர்லெஸ் அண்ட் மேனேஜ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ப்ரொவிஷனிங் கிளவுட் ப்ரொவைடர் கொடுத்துருவார். நமக்கு எவ்வளோ சர்வீஸ் வேணாலும் அவர் ப்ரொவைட் பண்ணணும். நமக்கு கம்ப்யூட்டர் அதிகமாக தேவையா? எஸ், தே வில் ப்ரொவைட். எனக்கு பேரலலிசம் நிறைய தேவையா? ஓகே, கிளஸ்டரை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே
நமக்கு கிளவுட் ப்ரொவைடர் பார்த்துப்பாங்க. ஆனால் இதில் ரன் பண்ணக்கூடிய கோடு மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ ஆஸ் அ யூசர் ஆர் அ கஸ்டமர் ஆர் அ டெவலப்பர், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு டெவலப் அ பெட்டர் லாஜிக் அண்ட் பெட்டர் கோட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற பேட்சிங், செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஸ்கேலிங் இஷ்யூஸ் இது எல்லாமே வந்து வில் பி டேக்கன் கேர் பை தி cloud provider. Automated scaling. What do I mean by automated scaling? So என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, சரியா, அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ பைப்லைன். டக்குன்னு வந்து உங்க பைப்லைன்ல வந்து நீங்க வந்து அதிக குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஒரு பைப்லைனை யூ ஆர் ட்ரைங் டு ப்ராசஸ். இப்போ இது ப்ராசஸ் பண்றப்ப இதோட ஸ்கேலிங் அப் அண்ட் ஸ்கேலிங் டவுன் இதை யார் பார்த்துப்பாங்கன்னா the managed pipeline service. So எனக்கு வந்து சில நேரம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1 GB டேட்டா இருக்கு, and for me it is okay to run in 4 cluster. It's fine, the data pipeline service will take care of it. இல்ல எனக்கு வந்து 1 TB ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ 1 GB வந்து இன்டூ 1000 தான் நமக்கு வந்து ஒரு டெராபைட், 1024 டைம்ஸ். ஸோ 1024 GB தான் ஒரு டெராபைட். இப்போ நான் சொல்றேன் I need to process 1 terabyte of data, and these pipeline as a service would say கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவை தானே, நான் ஸ்கேல் அப் பண்றேன், நான் தேவையான ப்ரொவிஷன்ஸை கொடுக்குறேன், அண்ட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் ஸ்கேலிங் அப்படின்றது தான் டேட்டா பைப்லைன் சர்வீஸ். அண்ட் தென் இந்த மூணுலையுமே ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, தே ஹெல்ப் அஸ் வித் ஆர்கஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கெடியூலிங். ஸோ இப்போ வந்து நம்ம தனியாக வந்து ஒரு ஸ்கெடியூலிங்க்கு இன்னொரு ஆப் யூஸ் பண்ணணும், இல்லை இன்னொரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ ஆர்கஸ்ட்ரேஷனை பண்ண முடியும் அப்படிலாம் நமக்கு அவசியமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ மேனேஜ்ட் பைப்லைன் சர்வீஸ், டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து நமக்கு நம்ம ஜாப்ஸை ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த ஒவ்வொரு ஜாப் ரன் பண்ணுறதுக்கு நம்ம சில டிபெண்டன்சிஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டூலில் இன்னொரு டூலில் கனெக்ட் பண்ணுறேன்னா அதுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் தேவை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவிஷன் மட்டும் பண்ணிட்டோம்னா போதும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த பைப்லைன் ஆஸ் அ சர்வீஸ் வந்து எடுத்துக்கிட்டு இது கண்ட்ரோல் பண்ணிக்கிடும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனல் டூல்லாம் தேவைன்னு அவசியமே இல்லை. அண்ட் தென் மானிட்டரிங் அண்ட் லாகின். ஸோ பைப்லைன் ஆஸ் அ சர்வீஸில் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டரிங் டேஷ்போர்டோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு க்ளவுட் ப்ரொவைடர் பண்ணக்கூடிய ஒரு டேஷ்போர்டே இருக்கட்டும், சரியா, யூ கேன் கனெக்ட் ஈஸிலி, சரியா. இப்போ நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால, ஸோ இப்போ டேஷ்போர்டு இல்லைன்னா விட்டுருவோம், டேஷ்போர்டு இல்லாட்டியும் கூட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து உங்களை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு சர்வீஸ் இருக்கும், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் யூ மைட் ஹாவ் கிளவுட் வாட்ச் இன் AWS. இப்போ AWSல வந்து கிளவுட் வாட்ச் என்ன பண்ணுன்னா உங்களோட லாகிங்கை வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணும். உங்களுக்கு இப்போ ஆடிட் ட்ரெயில் இருக்கும், அப்போ ஆடிட் உங்களோட ட்ரெயிலிங் ஃபுல்லாக, அதாவது உங்கள் ஆடிட்ஸை ஃபுல்லாகவே இந்த ஆடிட் ட்ரெயில் அப்படின்ற ஒரு டூல் வந்து அதை பார்த்துக்கும். ஸோ யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மானிட்டரிங் அண்ட் லாகிங். டிஃபால்ட்டாகவே நீங்கள் தனியாக போய் ஒரு கிளவுட் வாட்ச் சர்வீஸை கிரியேட் பண்ணணும், இல்லை தனியாக போயிட்டு நான் வந்து ஒரு ஆடிட் ட்ரெயில் கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த மானிட்டரிங் அண்ட் லாகிங்கை வந்து உங்களோட கிளவுட் ப்ரொவைடர் தே ஆர் ப்ரொவைடிங் அலாங் வித் யுவர் டேட்டா பைப்லைன் சர்வீஸ். எரர் ஹேண்ட்லிங் அண்ட் ரீட்ரைஸ். இப்போ நான் மேலே சொல்லியிருக்கிற ஒவ்வொரு மேனேஜ்ட் பைப்லைன்ஸ்லேயுமே வந்து பில்ட்-இன் மெக்கானிசம் இருக்குது. இதுக்கு நம்மளோட எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு ஜாப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஜாபை நான் ரீட்ரை பண்ணணும், இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாகவே மேனேஜ்ட் பைப்லைன் சர்வீஸில் நமக்கு வந்து அந்த ஃபீச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளோட பைப்லைனோட ரெசிலியன்ஸ்னால் என்ன, ஸோ நம்ம பைப்லைன் பிரேக் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படின்லாம் இல்லை. ஸோ பைப்லைன் வந்து லாங் டேர்மில் ஓடுறதுக்கு, ஸோ என்ன எரர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம திருப்பி இப்படி ரீட்ரை பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸை வந்து cloud is or managed pipeline service will provide us. Data cataloging and metadata management. Service like AWS Glue's data catalog help manage metadata, making it easier to discover, understand, and track data assets across different sources and services. இப்போ க்ளூ டேட்டா கேட்டலாக்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு டேட்டா இருக்கு, டேட்டாக்கு வந்து ஒரு ஸ்கீமா இருக்கும், கரெக்டா. இப்போ இந்த ஸ்கீமாவை ட்ராக் பண்ணி இந்த ஸ்கீமாவை வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம் எதில், மெட்டடேட்டாவில். ஸோ வாட் இஸ் தி ரோ கவுண்ட், வாட் இஸ் தி டேட்டா டைப் பெர் காலம், இது எல்லாமே வந்து மெட்டடேட்டாவில் ஸ்டோர் ஆகிடும், சரியா. ஸோ அது வந்து இந்த AWS Glue டேட்டா கேட்டலாக் மூலமாக நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டா வந்து இன்னைக்கு எவல்யூஷன் ஆகுது. வாட் டு ஐ மீன் பை எவல்யூஷன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 காலம் டேட்டா இருக்குது, நாளைக்கு வந்து அது 4 காலம் டேட்டா ஆயிடுச்சு. Do not worry, உங்கள் டேட்டா கேட்டலாகிங் சர்வீஸ் which is
அவர் ஏடபிள்யூஎஸ் க்ளூ டேட்டா கேட்லாக். இது ட்ராக் பண்ணிட்டு நமக்கு நம்மளோட ஸ்கீமா எவல்யூஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெட்டரான டூல்ஸை கொடுக்கும். சரியா? பெட்டர் சர்வீஸை கொடுக்கும். வாட் டு யூ வாண்ட் டு டூ வித் தி ஸ்கீமா எவல்யூஷன்? உங்களுக்கு புதுசாக வந்திருக்க ரோவை நீங்கள் வச்சுக்கணுமா, இல்லை அதை டெலீட் பண்ணிடணுமா, தேவை இல்லையா? ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் சிம்பிள் டேட்டா கேட்லாகிங் அண்ட் மெட்டடேட்டா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வந்து மேனேஜ் பைப்லைன் சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி பெனிஃபிஷியல். Then you have simplified data integration. So what do I mean by simplified data integration? இந்த மேலே ஒரு 3 சர்வீஸ் சொன்னேன்ல, ADF, அப்புறம் AWS Glue, அப்புறம் GCP டேட்டா ஃப்ளோ. இந்த 3 டூல்ஸ்லையுமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் தீஸ் கனெக்டர்ஸ்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சோர்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா இன்டெகிரேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து AWS Glue இருக்குது, அப்புறம் Snowflake டேட்டா வேர்ஹவுஸ் இருக்குது. அண்ட் தீஸ் மேனேஜ் பைப்லைன்ஸ் ப்ரொவைட்ஸ் இஸ் வித் கனெக்டர்ஸ். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் மூலமாக நம்மளால் டிஃப்ரெண்ட் சர்வீஸ், ஸோ டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆர் டார்கெட்னு வரப்போ இட் கேன் பி அ டேட்டா வேர்ஹவுஸ், ஒரு டேட்டா பேஸாக இருக்கலாம், ஒரு டேட்டா லேக்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரீமிங் சோர்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆர் இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு தீஸ் மேனேஜ் பைப்லைன்ஸ் ஹெல்ப் அஸ். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கனெக்ட் மட்டும் பண்ணுறதோட நிப்பாட்டிக்க மாட்டோம். தென் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து என்னோடய டேட்டாவை நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், இல்லை என்னோடய டேட்டாவை ஜஸ்ட் நான் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன், கவலையை விடுங்க. இது எல்லாத்தையுமே இந்த மேனேஜ் பைப்லைன் சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே? And today to our fourth question, how do you secure sensitive data stored in the cloud? இப்போ இது வந்து AWS ஓட ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆர் ஆஸ் அ யூசர் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா? செக்யூரிங் சென்சிட்டிவ் டேட்டா ஸ்டோர்ட் இன் த cloud. ஆக்சுவலி இது ரெண்டுமே 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அந்த டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது க்ளவுட் ப்ரொவைடர். இல்லை ஐ ஹாவ் மை டேட்டா இன் தி டேட்டா பேஸ், எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் ஆக்சஸ் மூலமாக யாரும் கண்ட்ரோல் டச் பண்ணக்கூடாது, இல்லை யாரும் அது வந்து ஸ்கேம் பண்ணி அது வந்து ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அதை செக்யூர் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே? ஸோ செக்யூரிட்டி ஆஃப் த கிளவுட் வந்து கிளவுட் ப்ரொவைடர், செக்யூரிட்டி இந்த கிளவுட் வந்து யூசரோட ப்ரொவைடர். அண்ட் நவ் நீங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவ் டேட்டா வச்சுருக்கிறீங்க, அந்த டேட்டாவை எப்படி நீங்கள் செக்யூர் பண்ணுவீங்க ஆர் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட், எனக்கு டேட்டா இருக்குது என்னோட க்ளவுடில், இதை நான் பாதுகாக்கிறதுக்கு மல்டி லேயர் அப்ரோச் யூஸ் பண்ணுறேன். வாட் டு ஐ மீன் பை மல்டி லேயர் அப்ரோச்? இப்போ நம்ம டக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா செக்யூரிட்டின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங், மல்டிபிள் திங்ஸ்லேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபயர்வால் போட்டேன்னா எனக்கு அன்வான்ட் ஐபிலேருந்து எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அண்ட் நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆக்சஸ் இட். ஓகே, இப்போ நான் சர்டன் ஐபியை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுறேன்னா பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஐபி தே கேன் நெவர் ஆக்சஸ் மை பர்டிகுலர் ஃபைல் ஆர் டேட்டாபேஸ் ஆர் வாட் எவர் ரிசோர்ஸஸ் ஐ ஹேவ். இப்போ டிடாஸ் அட்டாக் வருது, ஐ வாண்ட் டு காட் இட், அப்போ அதுக்கு நான் காட் டியூட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை வந்து நான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட் நாட் அ ஒன் லேயர் ப்ராசஸ், மல்டி லேயர் ப்ராசஸ் தான் நம்மளோட டேட்டாவை செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல். என்ன ஆக்சஸ் கண்ட்ரோல்? மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். நீங்கள் எல்லாருக்குமே இப்போ ட்ரேடிங்லாம் பண்ணுவீங்க, இப்போ டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல், காலேஜ் இல்லைனா ஒர்க் பிளேஸ் டொமைன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், you all get an multi-factor authentication tool, right? ஸோ என்ன பண்ணுவோம், நீங்கள் லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அவ்வளோதான். ஸோ மல்டி-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இட் ஆட்ஸ் அ செகண்ட் லேயர் ஆஃப் வெரிஃபிகேஷன் லைக் அ கோட் சென்ட் டு பப்ளிக் டிவைஸ், சிக்னிஃபிகன்ட்லி என்ஹான்சிங் செக்யூரிட்டி. ஸோ உங்களுக்கு அலர்ட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் கிவ் யுவர் ஆக்சஸ் சேயிங் தட் அது ஆமாம் அது நான் தான் பாஸ்வேர்ட் போட்டேன் அப்படின்னு யூ கேன் கன்ஃபார்ம் டு யுவர் சிஸ்டம். ஸோ அதுக்காக யூ கேன் இம்ப்ளிமெண்ட் மல்டி-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். தென் யூ கேன் ப்ரொவைட் ஆர்பேக். ஆர்பேக்னா
ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ எந்தெந்த யூசருக்கு என்னென்ன ரோல் இருக்கோ அந்த பர்டிகுலர் ரோல் இருக்கவங்க மட்டும்தான் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நாட் எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ். ஸோ எனக்கு வந்து ஆக்சஸ் இல்லை, எனக்கு வந்து இந்த ப்ரிவிலேஜ் இல்லை, எனக்கு பர்டிகுலர் ரோல் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஓகே, நம்ம டேட்டா வேலையை எடுத்துக்கலாம். என் பேர் ஃப்ராங்க்கு, அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஹிஸ் நேம் இஸ் ராம். நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் இருக்கனால நாங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிட முடியுமா? அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ராங்க்லின் வந்து ஐடியில் இருப்பான், ராம் வந்து ரிசப்ஷனாக இருக்கான். இவருக்கு வந்து ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் கொடுத்து என்னோட டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கணுமா? வேண்டாம்ல. ஏன்னா அட்மினோட வேலை என்ன? ஆல் தே ஹேவ் டு டூ இஸ் கஸ்டமர் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி அவங்க கீப் அப் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. நான் உங்களுக்கு கிளவுட் ரிசோர்ஸ் ஆக்சஸ் கொடுத்து என்னோட டேட்டா பேஸ் கண்ட்ரோல்லாம் கொடுத்தேன்னா whose fault it is? My fault. So make sure that you implement RBAC, okay, which is role based access policy. ஒரு ரோலை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணோம். Then we have least privilege principle. Least privilege principleனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும். இதனோட லீஸ்ட் ஆக்சஸ் என்ன? ரீடு. ஸோ ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் எனக்கு டேட்டா பேஸ் கொடுக்கணும். சரி இல்லை, எனக்கு வந்து இப்போ நான் ரைட் பண்ணணும், அந்த டேட்டா பேஸில் நான் வந்து ரைட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஈச் டைம் ஐ நீட் டு ப்ரொவைட் வித் டிஃப்ரெண்ட் ப்ரிவிலேஜஸ் ஃபார் மை ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ எடுத்தோடனே நான் வந்து இப்போ எனக்கு க்ளவுட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னோடனே என்னோட ஃபுல் க்ளவுட் ஆக்சஸையும் நான் கொடுக்கக்கூடாது. சரியா? தட் இஸ் அ வெரி பேட் ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கண்ட்ரோல் தேவை, அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், அந்த ரிசோர்ஸ்குள்ள ஆக்சஸ் அண்ட் அந்த ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறப்பையும் அதுலேயும் மினிமலாக ப்ரிவிலேஜ் கொடுக்கறது தான் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் பிரின்சிபல் ஆர் பாலிசி. தென் டேட்டா என்கிரிப்ஷன். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க, டேட்டா இஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட். ஸோ உங்கள் டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி அது வந்து ஒரு டக்குன்னு யாராலையும் ரீட் பண்ணிட முடியாது. பிகாஸ் யூ நீட் த கீ டு டீக்ரிப்ட். சரியா? அந்த கீ இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி அந்த ரீடே பண்ண முடியும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணிடும்னா, என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜில் இருக்கீங்க, ஸ்டோரேஜ் சர்வீஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் டிவைஸில் லெட்ஸ் சே யூ ஆர் ஸ்டோரிங் யுவர் டேட்டா. எனக்கு ஆக்சஸ் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஆக்சஸ் இருக்குது, தெரியாமல் கூட கொடுத்துட்டோம். இப்போ அவங்க வந்து ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணால் இட்ஸ் அ செக்யூரிட்டி ரிஸ்க். கரெக்டா? ஏன்னா நாட் எவ்ரி ஒன் ஷுட் ரீட் இட். ஒன்லி வித் சர்டன் பீப்புள் தே கேன் ரீட் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க சைபர் அட்டாக் பண்ணி ஏதோ வந்து நுழைஞ்சிட்டாங்க. இப்போ என் டேட்டா பேஸ்க்கு ஆக்சஸ் கிடச்சிருச்சு. அவங்க வந்து எடுத்தோடனே எல்லா டேட்டா ரீட் பண்ணிட்டாங்கன்னா ஐ எம் டூயிங் அ டேட்டா ப்ரீச். ஸோ டேட்டா லீக் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா அந்த சும்மா இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா we use certain encryption keys. ஸோ இந்த என்கிரிப்ஷன் கீஸ் யூஸ் பண்ணி ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை அன்ரீடபிள் ஃபார்மேட்டாக மாற்றும். சரியா? தட் இஸ் என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட். இப்போ என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட்னா டேட்டா ட்ராவல் பண்ணதில்ல, இப்போ ஸ்டோர் பண்ணுறப்ப டேட்டா இஸ் அட் ரெஸ்ட். இப்போ நான் ஒரு ஸ்டோரேஜ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு மாற்றுறேன். அப்போ அந்த டேட்டா மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த டேட்டா மூவ்மெண்ட் ஆகிறப்பையும் ஐ நீட் டு ப்ரொடெக்ட் மை டேட்டா. ஸோ தட் இஸ் என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட். ஸோ செக்யூரிங் டேட்டா as it travels between your devices and the cloud, preventing interception and unauthorized access. இப்போ டேட்டா எப்படி ரெஸ்ட்டில் இருக்கும்போது யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதோ, சிமிலர்லி டேட்டா வந்து ட்ராவல் பண்ணுறப்பையும் யாரும் ஆக்சஸ் பண்ணி அதை ரீட் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட். தென் யூ ஹாவ் மானிட்டரிங் அண்ட் ஆடிட்டிங். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டேட்டா பேஸை யார் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபார்மேட் என்ன, எதுவும் த்ரெட் இருக்கா, இல்லை என்னோட டேட்டா ப்ரீச்சில் எதுவும் லீக் நடந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திங்கை வந்து நம்ம கண்டினியூஸாக மானிட்டரிங் பண்ணணும். செகண்ட், ரெகுலர் ஆடிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பீரியாடிக் ரிவ்யூ பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன்.
அவங்களோட ஆக்சஸை நான் டைம் டு டைம் வந்து செக் பண்ணணும். அவங்களுக்கு வந்து தேவையான கண்ட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், நான் தேவையான ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேனா, அந்த செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை செக் பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி. தேர்ஃபோர் நம்ம வந்து எந்த விதமான செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸையும் அவாய்ட் பண்ணுறோம். சரியா? அண்ட் தென் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து மானிட்டரிங் பண்ணலாம். அது எதுக்கு அப்படி வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோன்னா, எதுவும் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கா, இல்லை எதுவும் பொட்டன்ஷியல் த்ரெட் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கா, இல்லை யாரும் வந்து எதுவும் பிரேக் பண்ண நினச்சாங்களா டேட்டாவை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி we can track down the security. And then இது மட்டும் இல்லை, we have other important considerations as well. First, data loss prevention tools. இப்போ நம்மள்ட்ட வந்து டேட்டாவே வந்து சென்சிட்டிவ் தான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட் இஸ் சென்சிட்டிவ் ஆர் வாட். டேட்டா வந்து நம்ம ப்ரீச்சோ லீக்கோ இல்லாமல் பார்க்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து டேட்டா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இல்லை டேட்டாவை யாரும் ப்ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஸோ நம்மளோட டேட்டா வந்து நம்ம க்ளவுடை விட்டு எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு we have to use data loss prevention tools. Then backup and recovery. நம்ம வந்து எப்பயுமே டேட்டா லாஸை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ தெரியாமல், ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொருத்தவங்க வந்து டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அவங்க தெரியாமல் அன்னைக்கு நடந்த ஃபுல் டிரான்சாக்ஷனை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். நல்லா இருக்குமா? இப்போ அன்னைக்கு நடந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டு என்கிட்ட இருக்காது, அன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ண கஸ்டமர்ஸோட ரெக்கார்டு இருக்காது, அன்னைக்கு என் கடையிலேருந்து சேலான ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இருக்காது, இப்போ அன்னைக்கு வந்து எனக்கு என்னென்ன ஸ்டாக் ஆர்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸே வந்து என்னது ஸ்பாயில் பண்ணிடும், ரைட்? இப்போ டக்குன்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், நான் எங்கேயோ ஸ்டோர் பண்ணியிருந்த ஒரு ஸ்டோரேஜ் வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, தெரியாமல் ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வந்து டேட்டா சென்டர் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு, இல்லை அன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி டவுன், ஸோ அதனால் வந்து டேட்டா சென்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம பேக்கப்பும் ரெக்கவரியும் எடுக்கல, பேக்கப் பண்ணலன்னா நம்ம டேட்டா லாஸ் ஆனது தான். ஸோ மேக் ஷுர் தட் நம்ம டேட்டா வந்து நிறைய இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்புறம் ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸே நடந்தால் கூட நம்மளால் பேக்கப் எடுத்ததுலேருந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம எப்பயுமே ரெடியாக வச்சுக்கணும். தென் டேட்டா கிளாஸிஃபிகேஷன். டேட்டா கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னா, நம்ம டேட்டா இருக்குல்ல, இப்போ எல்லா டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா கிடையாது, டேட்டான்ற ஒரு கேட்டகரியில் இருக்குன்றதுனால அது யூஸ் கிடையாது. இப்போ இதில் வந்து சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்கும், விச் வி கால் அஸ் PII. சம்டைம்ஸ் கேட்பாங்க, ஹவு டு யூ ப்ரொடெக்ட் தி PII டேட்டா? PII டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு பர்சனை கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட ஏஜ், என்னோட சேலரி, என்னோட இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. டேட் ஆஃப் பர்த், என்னோட நேம், இட் டசன்ட் மேட்டர்ஸ், என்னோட அட்ரஸ், இதெல்லாத்தையுமே நான் எதில் வந்து க்ரூஷியல்னு நான் சேவ் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் வந்து ஓகே, லெவல் ஆஃப் கிரிட்டிகாலிட்டி வந்து மீடியம்னு வச்சுக்கலாம். என்னோட டேட் ஆஃப் பர்த் ஹைலி கான்ஃபிடென்ஷியல், என்னோட ஃபோன் நம்பர் ஹைலி கான்ஃபிடென்ஷியல், என்னோட அட்ரஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற செக்யூரிட்டி மெஷர்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்கிங் யோர் டேட்டா. மாஸ்கிங் த டேட்டானா, இப்போ உங்கள் டேட்டா பேஸை யாரும் ஆக்சஸ் பண்ணால் கூட மாஸ்க் பண்ணிட்டனால அந்த டேட்டாவில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் பிளேஸ். அண்ட் தென் நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்களா, உங்கள் எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. சரியா? க்ளவுட் செக்யூரிட்டினா என்ன, க்ளவுடை செக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது, டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரை விட்டு மூவ் பண்ணுறீங்களா, உங்கள் கம்ப்யூட்டரை லாக் அவுட் பண்ணிட்டு போங்க, உங்கள் பாஸ்வேர்டை யாருக்கும் ரிவீல் பண்ணாதீங்க, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்கள் ஆக்சஸ்க்கு நீங்கள் செட்டப் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எம்ப்ளாயி ட்ரைனிங் மூலமாக, எம்ப்ளாயீஸ்க்கு காம்பிடன்ஸ் மூலமாக அவங்கள ட்ரெயின் பண்ணலாம். அப்புறம் க்ளவுட் செக்யூரிட்டி பாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்துட்டு நம்மளோட க்ளவுட் செக்யூரிட்டியோட பாஸ்டரை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு
நம்ம வந்து இந்த மாதிரி டிஎஸ்பிஎம் டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். செக்யூர் ஏபிஐ யூசேஜ். ஸோ என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஏபிஐஸ் டெவலப் பண்ணுறோம், இல்லை ஏபிஐஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறோம்னு வச்சுப்போம், சரியா? நீங்கள் வந்து இந்த ஏபிஐஸ் வந்து செக்யூராக இருக்கா, இந்த ஏபிஐஸ் மூலமாக யாரும் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பண்ணிடுவாங்களா? ஏன்னா ஏபிஐ அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன, இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ அது மூலமாக வேற யாரும் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி they should not access our resources இல்லை. So make sure that you have secure API usage. Then talking about compliance, ensure that your cloud data security practices comply with the relevant regulations and industry standards. ஸோ இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, யூ ஹாவ் அ ஜிடிபிஆர் கம்ப்ளைன்ஸ். ஸோ ஜிடிபிஆர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு டேட்டா வாங்குகிறோம், அந்த டேட்டா எத்தனை நாள் இருக்கலாம், வாட் இஸ் தி ரீடைனிங் பீரியட், கேன் இட் பி ஷேர்ட் வித் தேர்ட் பார்ட்டி வெண்டர். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸில் வந்து பாலிசி செட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ ஒரு சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரினாலும் இருக்கலாம், ஒரு இந்தியனாக இருக்கலாம், ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம், பட் இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் என்னஃபாக வச்சுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு யூஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ரிஸ்க் ஆஃப் டேட்டா லாஸ், சரியா? ஸோ நீங்கள் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டி லேயர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க. இட்ஸ் நாட் அ சிங்கிள் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வந்து கண்டிப்பாக டிரான்சிட்டில் இருக்குமா, அந்த டேட்டாவை யார் செக்யூர் பண்ணுவா? நம்ம தான். இப்போ டிரான்சிட் ஆன டேட்டா வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுமா, அப்போ அது வந்து டேட்டா அட்ரஸ்ட், அதை யார் செக்யூர் பண்ணுவா? நம்ம தான் செக்யூர் பண்ணுவோம். இப்போ டேட்டாவை எங்கேயா ஸ்டோர் பண்ணியிருப்போமா, அதோட ஆக்சஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டப்ஸில் வந்து நம்ம தான் இப்போ ஃபயர்வால் செட்டப் பண்ணணும், ஒயிட் லிஸ்டிங், பிளாக் லிஸ்டிங், டிடோஸ் அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும், கம்ப்ளைண்டில் மெயின்டைன் பண்ணணும், உங்கள் டேட்டாவை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கணும், அதை ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டினா உங்களால் ரெக்கவர் பண்ண தெரியணும். ஸோ தீஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செட்டப்ஸை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இட்ஸ் டோட்டலாக ஒரு மல்டி லேயர் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணி we can protect it. Alright? So these are the different steps in protecting your sensitive data. So I think we all had a wonderful session today. We all learned a lot. So thanks for joining in. And this is Franklin signing off. So thank you so much, all of you. Or doubts do drop it in the comment section. Do like the video. Do check out the channel to watch our data engineering playlist. Thank you so much. Have a nice day. உங்களை இன்னொரு சீரீஸ்ல வந்து சந்திக்கிறேன். This is Franklin signing off. Bye bye. Take care.